ஒரு விஷயம் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எதை ஓமையா காட்டி சொல்லுவோம்னா சந்திரனை ஓமையா காட்டி சொல்லுவோம். ஏன்னா சந்திரன் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நல்லா பிரகாசிக்கும், ரொம்ப சீத்தளம், ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். அந்த சந்திரன் எதனால அழகா இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கும் போது லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு வார்த்தை, சந்திர வித்யா சந்திரமண்டல மத்திய காயே நமஹ, சந்திர வித்யாய நமஹ சந்திரமண்டல மத்திய காயே நமஹ. சந்திர வித்யா அப்படின்னா சந்திரன் ஸ்ரீவித்யை உபதேசம் வாங்கிட்டு சாட்சாத் தேவி ராஜராஜேஸ்வரியை உபாசனை பண்ணா, அதனால சந்திரன் உபாசனை பண்ணதுனால அது சந்திர வித்யா எடுத்து அவன் உபாசனை பண்ண பலனா என்ன பண்றான் அம்பாள் அப்படின்னா, அவனுடைய மண்டலமான சந்திர மண்டலத்துல அம்பாள் வந்து ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியா கோடி சந்திரனுடைய சுசிதலத்தை கொடுக்குற மாதிரி அவ்வளோ குளுமையான ஒரு திருமேனி ஸ்பரிசத்தோட அம்பாள் வந்து அந்த சந்திர மண்டலத்தினுடைய மத்தியத்துல அம்பாள் வந்து பிரகாசிக்கிறாளாம். அதனால அம்பாளுக்கு வந்து சந்திரமண்டல மத்தியஸ்தாயே நமஹா அப்படின்னு நாமாவளி. அம்பாள் இருக்கிறதுனால தான் அந்த சந்திரன் பிரகாசிக்கிறது, அம்பாள் இருக்கிறதுனால தான் அந்த சந்திரன் வந்து குளிர்ச்சியை நம்மளுக்கு தருது. அதனால அம்பாள் தான் சந்திரன். சந்திரமண்டல மத்திய காயே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமோ நமக ஓம்.